Hey guys, இன்னைக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நானும் ரொம்ப நாளாக என்னோடய ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த வேலையை நான் பண்ணுறதே இல்லை. 6 monthsக்கு ஒன்ஸ் ஆகுது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா சுமார் 1 வருஷமாக அந்த பெட்டியை நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க என் ஃப்ரிட்ஜை உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்படியே ராவாக எப்படி இருக்கும் அப்படியே காமிக்கிறேன் வாங்க. அண்ட் நமக்கு இந்த நைட்டி மண்டை மேலே இருக்கிற கொண்டை இதெல்லாம் போட்டால் தாங்க வீட்டு வேலையை செய்ய பிடிக்கும். அப்போ தான் நான் வந்து என்னையே இல்லத்தரசியாக நான் உணர்றேன். ஒரு குடும்ப தலைவியா என்னை உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டி. ஸோ பார்த்துடலாமா என் ஃப்ரிட்ஜை? நான் அப்படியே உங்களுக்கு வந்து எதுவுமே க்ளீன் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3, 2, 1. இதுதான் என் ஃப்ரிட்ஜோட நிலைமை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ பீரோ மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரிட்ஜில் உள்ள லைட் எரிய மாட்டேங்குது. அந்த லைட்டும் வீணாக போச்சு. ஸோ லாக்டவுனில் என்னால் எதுவும் பண்ண முடியாது. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை ரிப்பேர் பண்ண முடியும். அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா டிஸ்கோ லைட் மாதிரி மின்னி மின்னி எரியும். நினச்சா எரியும், நினச்சா எரியாது. ஓகே, ஸோ இப்படி தான் என்னோடய ஃப்ரிட்ஜ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீசரை பார்க்கலல்ல, அதையும் காட்டிடுறேன். இப்படி தான் இருக்குது என்னோடய ஃப்ரீசர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். யூஸ்வலாக நான் வந்து கிச்சனு இதெல்லாம் க்ளீனாக வச்சுப்பேங்க. ஆனால் ஃப்ரிட்ஜு மட்டும் எனக்கு எப்போவாவது ஒரு நாள் ஒரு மூடு இருக்கும்போது தான் அது செய்ய தோணும். அடிக்கடி செய்ய தோண மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம், எனக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, இது ஒரு பாதி உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு டிஷ்ஷுக்கு எடுத்து யூஸ் பண்ணி பாதி எப்படி வச்சேன். அது எப்போ வச்சேன்னா அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரில. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரே எல்லாம் வந்து வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நான் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். யக், டிஸ்காஸ்டிங். இந்த ஃப்ரிட்ஜ் பாத்திரம் இப்போ இந்த ட்ரேஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதில் போட்டிருக்கிற ட்ரே அதில் போட்டிருந்த அந்த ஷீட்டையும் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஷீட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் போடுறதுக்கு. இப்போ நம்ம இந்த ட்ரே எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு துணியில் டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு துடைக்க ஆரம்பிச்சிருங்க. துடைக்கிறதுக்கு நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஒரு லிக்விட் தான். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லிக்விட்னு சொல்லலாங்க. எல்லா யூடியூபர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் அது தெரியும். ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் வாட்டர், வினிகர், லெமன் ஜூஸ், பேக்கிங் சோடா போடுறதுனா போட்டுக்கலாம். அப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விட். இந்த லிக்விடை வந்து நீங்கள் எது வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம். உட்டன் இது க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிக்கலாம், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லிக்விட். ஸோ இதை போட்டு நம்ம இப்போ ஃபுல்லும் க்ளீன் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது எசென்ஷியல் ஆயில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஃபங்கஸ் மாதிரி இருக்குதா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபங்கஸ் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது நான் டிப்ஸ் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாரோட ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் யூஸ் பண்ண இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜோட பெல்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மல் கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சொல்யூஷனை ஒரு பழைய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதா, அந்த ஸ்க்ரப் பண்ணும் போதே இதெல்லாம் வருது பாருங்கள். இது ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக்கு. ஜஸ்ட் பேக்கிங் சோடா, லெமன் ஜூஸ், கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓல்ட் டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், தொடச்சி எடுத்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் சரியாக துடைக்கல, இது இன்னொரு தடவை நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு துடைச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருந்த இடம் எப்படி ஆகிடுச்சுன்னு, அதாவது ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இந்த இங்கு இடுக்கு சந்து பொந்து இதில் இருக்கிற எல்லா பிளாக் கலரில் இருக்கிற ஃபங்கஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா பளன்னு இருக்குது. ட்ரே எல்லாம் காஞ்சு எல்லாத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது நீங்கள் ஃப்ரிட்ஜை போட்டு விட்ருங்க, அதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை கொஞ்சம் நேரம் ஓட விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திங்ஸை திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஓட விடும்போது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு லெமன் பவுலில் வந்து லெமன் பீசஸ் கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. லெமன் பீசஸ் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு உள்ளே வச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இந்த பேட் ஓடர்லாம் அந்த லெமன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் திங்ஸ் எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மீன்வேல் நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாழைக்காய் மட்டும் லெமனையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், வாழைக்காய் வந்து பழுக்காமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு க்ளீன் பண்ணி பேக்கில் போட்டேன். நான் வந்து ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அந்த கொரோனா டைமில் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே கார்ட்டில் கொடுக்குறேன். இங்கே தக்காளி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு கீழே ஒரு டிஷ்யூ மேலே ஒரு டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேங்க. இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். ஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் என்ன வேலை பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி 1 வீக்குக்கு தேவையான இந்தியன் ஸ்டேப்பிள் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். அதாவது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன், பூண்டு, அதுக்கப்புறம் இது வந்து புளி பேஸ்ட்டு. புளியை நல்லா தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி கரைச்சி அதுக்கப்புறம் அதை ஒரு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் சாம்பார், ரசம் என்ன டிஷ் வேணால் செஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் அதே மாதிரி பண்ணி கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். உப்பு வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீசர்லலாம் போட்டிங்கன்னா கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து உப்பு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டிஷ்ஷில் போடும்போது மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆனியன் பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு இதையும் நான் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு கிரேவிஸ்க்கு டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் நமக்கு வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு நிறைய தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து பாதி தக்காளி இப்படி வச்சுட்டு பாதி தக்காளி இந்த மாதிரி அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப நாள் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்படியே தக்காளி வச்சுருந்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நாளும் உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம். அப்புறம் இங்கே ஃப்ரூட்ஸையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பப்பாயாவை சாப் பண்ணி வச்சுட்டேன், பைனாப்பிள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸும் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது வெயிலுக்கு சீக்கிரம் பழம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜை உள்ளே வெளியே எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. பளபளன்னு இருக்குது பாருங்கள். எப்படி உள்ளே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ள லைட் எரியாதனால இது பீரோ மாதிரி தான் இருக்குது. இப்போவும் பரவாயில்ல. இந்த புளி பேஸ்ட்டு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி இந்த புல் அவுட் ட்ரேயில் வச்சுருக்கேன். இங்கே லெமனை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும். பட் தோல் வந்து ஒரு மாதிரி கசப்பாக ஆரம்பிக்கும். நான் பேப்பர்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு பார்த்துருக்கேன், அது கொஞ்ச நாள் இருந்திருக்கு. ஒரு லெமனையும் ஒரு நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் போட்டு வச்சிங்கனாலும் கொஞ்ச நாள் இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இதெல்லாம் லெஃப்ட் ஓவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். பச்சை மிளகா, முருங்கைக்காய் அதெல்லாம். இதுக்குள்ள வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஷீட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷீட் போடுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஸ்பில் ஆனால் கூட நீங்கள் இந்த ஷீட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வச்சிடலாம். அப்புறம் இந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த சைடெல்லாம் என்னோடய எசன்ஸு, சாஸு, ஊறுகாய் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஃப்ரீசர் பார்த்துடலாம். ஃப்ரீசர் இப்படி தான் இருக்குது. நான் வந்து பச்சரிசி, மைதா, கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸு, ரவை ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ஏன்னா வெளியில் வச்சா பயங்கரமாக எறும்பு வந்துடுது. ஸோ இந்த பாருங்கள், அரிசி மாவு இதெல்லாம் நான் இதுக்குள்ளே தான் வைப்பேன். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கசூரி மேத்தி,
அப்புறம் இது வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு. நான் வந்து கேக்குக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரெஷர் குக்கரோட பேஸுக்கு வந்து நம்ம சால்ட் போடணும் இல்லையா, அதுக்குன்னு தனியாக ஒரு சால்ட் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணதே ரீயூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து பாலடை, பாயசம் செய்வோம் இல்லையா, அது வந்து பாலடை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆரிகானோ, டொமேட்டோஸ், கெச்சப்பு, சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸ்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், பாதாம், பிஸ்தா, ரைசின்ஸ் அதெல்லாம். இது வந்து கொக்கோ பவுடர், இது வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸு. ஸோ ஃப்ரீசரும் ஃப்ரிட்ஜும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு பக்காவாக. நான் ஒரு டிப்பு சொல்கிறேன். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் கொடுக்குற பிளான்ட்டுன்னு சொன்னாங்க, பேர் மறந்து போச்சு, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதை இண்டோர்லேயே நீங்கள் வச்சு வளர்த்தலாம், ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். பட் நல்ல ஆக்சிஜன் கொடுக்குற பிளான்ட்டு, ஸோ அதை நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளான்ட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுனால, உப்பு தண்ணி ஊற்றுறதுனால லீஃப்லலாம் ஸ்டெயின் ஆகும் வெள்ளை வெள்ளையாக. அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இண்டோர் பிளான்ட்ஸ் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் எடுத்து அதை ஒரு மைக்ரோஃபைபர் டவலில் டிப் பண்ணிவிட்டு அந்த லீஃபில் தொடச்சி விட்டிங்கன்னா அந்த உப்பில் படிஞ்ச அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் போயிடும். அதே மாதிரி உங்களோட லீவ்ஸும் வந்து பிளான்ட்டோட லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பளபளன்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜையும் நீங்கள் போய் தூசி தட்டி க்ளீன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.